இன்றைய தினம் முதற்கட்டமாக இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவருடைய ஆணையின் அடிப்படையில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தல் அடிப்படையில் நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் முறையான அனுமதியை பெற்று நம்முடைய உதவி ஆணையாளர் அன்பு சகோதரர் சந்திரன் அவர்கள் ஆணையை பெற்று இன்றைய தினம் இந்த முதல் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அவருக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பொதுவாக மணவாளநல்லூர் என்றாலே இது விருத்தாசலத்துக்கு மட்டும் இல்லை, விருத்தாசலம் தொகுதி மட்டும் இல்லை, திட்டக்குடி தொகுதி இல்லை, கடலூர் மாவட்டம் இல்லை, உலகம் முழுவதும் இருக்கின்ற பக்தர்கள் நம்பிக்கையோடு வரக்கூடிய ஒரு இடம் என்றால் அது அருள்மிகு குலசேகரம். எல்லாருக்கும் தெரியும், இங்க போனாதான் காரியம் நடக்கும், இங்க சீட்டு கட்டினாதான் நடக்கும். சீட்டு கட்டி எல்லாரும் ஜெயிச்சுட்டு திரும்ப அந்த சீட்டை அவுத்துட்டு போன ஒரே ஒரு இடம் தான் அது அருள்மிகு குலசேகரம் தான். அப்படிப்பட்ட பிரசித்தி பெற்ற இந்த இடத்துல எல்லாரும் கூடியிருக்கிறோம். அதுக்காக மகிழ்ச்சி. எல்லோரும் சொல்வதை போல இந்த தொகுதியினுடைய செல்ல பிள்ளையாக இருக்கின்ற எம்.ஆர். ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ அவர்களே, நம்முடைய கையிலை செல்வர் என்று எல்லோராலும் அன்பாக, நான் நினைக்கிறேன் அண்ணன் கையிலைக்கு போயிட்டு வந்து எனக்கு தெரியாது இல்லையா, எல்லோராலும் குழந்தையை போன்று எவர் எதை சொன்னாலும் அதை இன்பத்தோடு ஏற்றுக்கொண்டு இந்த பகுதியிலே மிகப்பெரிய ஒரு சேவகராக இங்க இருக்கின்ற திட்டக்குடி தொகுதி, விருத்தாசலம் தொகுதி, நெய்வேலி தொகுதி, இந்த 3 தொகுதிகளில் அதிகமான கோயில்கள் புனரமைப்பு செய்வதற்கு உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய வள்ளல் அண்ணன் அகர்ச்சந்த் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எனது அன்பு தம்பி தலைச்சர், அதாவது ஒரு மன நிறைவாக, அதான் கடைசியா சொன்னேன், யாராவது கருத்து சொல்றவங்க இருந்தா கூட எந்த கட்சி எந்த இதெல்லாம் இல்லாமல் மனவொத்த கருத்து யாராவது பேசுறதா பேச சொன்னோம். பெரும்பான்மை எல்லோரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அதற்காக இந்த மாவட்ட மக்கள் சார்பாக, குறிப்பாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு கோயில் நம்பிக்கையோட வரக்கூடிய ஒரு இடம் சொன்னா அது மணவாளனுடைய, இதை விட பெருமை இந்த ஊருக்கு வேற ஒண்ணுமே தெரியும். இதை விட பெரிய பெருமை ஒரு கோயில் தான், அந்த ஊருக்கு தான் பெருமை இருக்கும். எந்த கோயில் நம்ம கோயில் சொல்லக்கூடாது, அதுக்காக சொல்றேன். ஒரு கோயில் தான் அந்த ஊருக்கு பெருமை இருக்கும், அந்த மாவட்டத்துக்கு பெருமை இருக்கும். ஆனா இங்க உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் யாருக்கும் தெரியாம வந்தா ராத்திரி 12 மணிக்கு கட்டிட்டு சீட்டை கட்டி போயிடும். கரெக்டா முடிஞ்ச உடனே கரெக்டா சீட்டை சாமிக்கு மட்டும்தான் தெரியும் யார் யார் வந்துட்டு போறாங்கன்னு கரெக்டா தெரியும். என்ன சாமி, அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த இடமாக இருக்கக்கூடிய அருள்மிகு குலசேகரம் அவர்கள் இங்கே விருத்தாசலத்தில் இருந்த மக்கள் மட்டும் இல்லை, இந்த நாட்டுக்கு எல்லா மக்களையும் வாழ வைக்க வேண்டும், அவருடைய அருளை நாம் எல்லாம் பெற வேண்டும் என்று நான் அன்போடு பணியோடு குலசேகரம் அவர்களை இந்த நேரத்தில் வணக்கத்தோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எல்லாரும் என்ன கொடுக்கறதுன்னு மனசுக்குள்ள நிறைய, அண்ணன் எத்தனை கோடி கொடுக்கலான்னு அகச்சம் தானே மனசுக்குள்ள கேட்க எப்ப கொடுக்குறாங்க. நம்ம கலைச்செல்வம் இப்ப கேட்டா இப்பயே செக்கை போட்டு கீழ்ச்சி விட்டுருவாரு போல. ராதாகிருஷ்ணன்னா எப்ப எவ்வளவு கேட்கணும் எம்எல்ஏன்னு அவரு கிடையாது. அருண்குமார் அதுக்கு மேல இங்க இந்த அண்ணா வழக்கறிஞர் அவங்க அண்ணா ராஜசேகர், விஜயகுமார், கணன் கோவிசாமி, அவன் நம்ம நீதிராஜ, நான் பஞ்சாயத்து பிரசிடண்ட், நான் மட்டும் விட்டுருவாங்க. அவரு இப்படி வியாபார சங்கம் கோபுரம் சொன்னா போதும், நம்ம வேலையை சொல்லிட்டு அவரே பண்ணுறது மாதிரி வியாபார சங்கம், வர்த்தகர் சங்கம், ஒரு லைன்ஸ் கிளப் எல்லாரும் மகிழ்ச்சியோட கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கக்கூடியது. அதெல்லாம் அண்ணன் நம்ம அகர்ச்சந்த் சொன்னார். இதெல்லாம் முறையாக ஒவ்வொரு பணி என்னென்ன பணிகள்னு போட்டு இதில் ஒரு சிறு தவறு கூட செய்யக்கூடாது. இல்லைம்மா, இதெல்லாம் ஏன்னா கோயில் சொத்தை யார் கையில் வச்சாலும் அவன் மட்டும் இல்லை, அவன் புள்ள, பேர புள்ள, பொண்ணு பேர வரலையும் அதை அறுக்கணும். அதனால் எதையுமே நம்ம சொல்லவே கூடாது. எஸ்டிமேட்டை தப்பாக போட்டியும் போடக்கூடாது. அது டோனர் கொடுக்குற பணத்தில் என்ன கை வைக்கிற யாருக்கும் தெரிய போது நினைக்கவே கூடாது. அது நல்ல தியாக மனசுள்ள இறைவன்
இறைவனுக்கு பணியை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்ற அப்படிப்பட்ட மனிதர்களை ஒரு 10 பேரை யாரெல்லாம் கம்பெனியில் வர எல்லாரும் கொடுங்க. மந்திரி எம்எல்ஏலாம் இல்லை, யார் இந்த பணியை செய்வதற்கு விரும்புகின்றார்களோ அவர்கள்ட்ட ஒப்படைங்க. எங்கெல்லாம் நான் எம்எல்ஏலாம் தேவையில்லை, எங்களை பேர் வச்சு நான் நீங்கள் சொல்கிற பணியை எது வேணால் நான் என்ன பண்ண சொன்னேன், என்ன கேளுங்க. அவங்க கிட்டத்தட்ட இந்த மாவட்டத்தில் மட்டும் 50க்கு மட்டும் பெரிய கோயில்களுக்கு கோடிகள் வாங்கிட்டோம். 1 கோடி 2 கோடி 3 கோடி வாங்கிட்டோம். ஒரு திருவட்டத்துறை அந்த ஊரு கூட இப்போ 1.25 கோடி கோயில் தேருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். பெண்ணாளத்துக்கு 3 தேர் இருக்குது அந்த ஊர்ல, எரிஞ்சு போச்சு. 1 தேர் தான் இப்போ 2 தேருக்கு பணம் வாங்கி கொடுத்துருக்கோம். நல்லூர் கோயில் வாங்கி கொடுத்துருக்கோம். எல்லாத்துக்கும் கேட்ட ஊருக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். எக்கச்சக்கமான கோயிலுக்கு லிஸ்ட் கொடுத்த பூரா வாங்கி கொடுத்தோம். இது கெட்டக்குடிக்கு குளத்தை சீரமைக்கு இருக்கோம், அங்கே தேருக்கு கூட சொல்லணும். என்ன சொன்ன நம்மகிட்ட என்ன வேணுமா குடும்பம் அதை பூராத்தையும் வாங்கி தரணும்னு சொன்னோம். ஏனென்றால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எல்லா கோயில்களும் சீரமைக்க வேண்டும், இந்த கோயிலுடைய பெருமையும் புகழும் மக்களுக்கு தெரிய வேண்டும், மக்களுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்பதில் இந்த அரசாங்கம் முழுமையான இன்வால்மெண்டோட இந்த பணியை இந்த அரசு இந்து சமய அறநிலையத்துறை செய்து கொண்டிருக்கிறது. மாண்பு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கின்ற நம்ம சேகர் பாபு இடத்துல உங்களுடைய இந்த கோரிக்கையெல்லாம் லிஸ்ட்டை போட்டு முடிச்சிங்கன்னா அவங்கள்ட்ட கொண்டு கொடுத்து, இதிலும் எல்லா டோனரும் கொடுத்தாலும் அரசாங்கமும் அதற்கு பெரும்பான்மையான பணிகளை எடுத்து நிறைவேற்றுவதற்குரிய முழு முயற்சியை நான் மேற்கொள்வேன் என்பதை நான் தெரிவித்துள்ளேன். எனக்கும் நானும் அவர்கள் குழந்தைய பார்த்து ரொம்ப விசுவாசமானவன், நம்பிக்கையானவன். அவருக்கு நன்றியுடனே இருப்ப சாமி தெரியும். என்ன சாமி, 12 மணிக்கு வந்து சாமி அவரை பார்த்துட்டு போயிருக்கேன், 1 மணிக்கு வந்து பார்த்துட்டு போயிருக்கேன், போகும்போது கலசத்தை பார்த்துட்டு போயிருக்கேன். அங்க இங்க இருக்கிற எல்லாருமே அவர்களுக்கு குழந்தையப்பர் மீது முழுமையான நம்பிக்கை உடையவர்கள். அண்ணா எம்எல்ஏவுக்கும் தெரியும் நம்பிக்கையா இருப்பார்னு நினைக்கிறேன். அவரும் கலைஞர்லாம் அவர் அளவு நம்பிக்கையா இருக்காரு, எல்லாரும் நம்பிக்கையா இருக்காங்க. அண்ணா வந்து பாத்தீங்கன்னா திருத்தகேஸ்வரனுடைய தெற்கு பகுதியில் அவர் தினம் திருத்தகேஸ்வரை பார்த்துட்டே இருக்காரு. நேரா அந்த வைப்ரேஷன் அவர் வீட்டில் இருக்கு. அதனாலதான் அவர் யாரும் அசைக்க முடியல. யாராலும் வந்து அசைத்து பார்த்தாலும் அவர் அசைக்க முடியாம இருக்காங்க திருத்தகேஸ்வரர். ஆனா விருத்தாசனத்துக்கு ஒரு பெருமை என்னன்னா, யார் வந்து எவ்வளவு எடுத்தாலும் அதை அங்கேயே வச்சுக்க முடியும், எடுத்துட்டு போக முடியாது. அந்த ஊருக்கு ஒரு பெரிய பெருமை எடுத்து எந்த ஊருக்கும் அது போனா அங்கே எங்கேயும் வெட்டு போய் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற இடம் விருத்தாசனம், மணவாளன். இப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய இடம். நம்மெல்லாம் நீங்க ஒன்று சேர்ந்துருக்கிறது குழந்தைய பருவம் எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்காரு. அப்படி அதனால சரியா 5 மணிக்கெல்லாம் புறப்பட்டாங்க வரணும். இன்னைக்கு பெருமாள் வரதராஜ பெருமாள் கோயில் வந்து ஆதமங்கலத்தில் இந்த பாலாலயம், அந்த கோயிலுக்கு நான் தான் அனுமதி 20 வருஷமா அனுமதி கிடைக்கல, நான் தான் அனுமதி வாங்கி கொடுத்தேன். எந்தெந்த கோயிலில் கேட்குறவோ எல்லாத்துக்கும் அனுமதியும் நிதி உதவி பெற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். ஆகவே அந்த அடிப்படையில் அண்ணகுலத்தில் ரொம்ப நல்ல கருத்து. முதல்ல பக்தர்கள் வந்தால் அவங்க சௌரியமாக உட்கார்றதுக்கு, சாப்பிட்றதுக்கு, கழிப்படை வசதி, குளிக்கிறதுக்கு, மொட்டடிக்கிறதுக்கு பேசிக்காக கோயில் நல்லா சுத்தமாக இருக்கும். அப்போதான் பக்தர்கள் வந்து போகிறதுக்கு சௌரியமாக இருக்கும். எங்கே கஜாமுஞ்சா முதல்ல இங்கே ஸ்வீப்பர் முதல்ல போகணும். முதல்ல தினந்தோறும் சுத்தம். நீ முதல்ல நீங்கள் நல்லா இன்வால்வ் பண்ணாருமா. இதெல்லாம் உங்களுக்கு இறைவன் கொடுத்த பெரிய வரம். இந்த கோயிலை பராமரிக்கிற நிர்வாக அதிகாரி கொண்டு பொறுப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது. அதனால நம்ம அண்ணா அகரவர் சொன்னது போல அந்த பெரிய கோயிலில் பண்ண மாதிரி இங்கேயும் வந்து பெரிய கழிப்பறை 30 லட்சம் 50 லட்சம் ஆனாலும் கழிப்பறை வசதியும் பாத்ரூம் வசதியும் மிக முக்கியமாக. அதே மாதிரி மொட்டை அடிக்கிறது தனி இது வேணும், தனி ஷெட் இருக்கணும். மொட்டை அடிச்சுட்டு அவங்க போய் குளிக்கிறது அவன் டோக்கன் போட்டாங்கன்னா வாங்கிட்டு போய் ஈவில் வாங்கினா ஒவ்வொருத்தரும் மொட்டை அடிக்கிறதுக்கு அதுவே பெரிய இதுங்க பிஸ்னஸ். மொட்டை அடிக்கிறதுக்கு அதுவே அந்த மொட்டை அடிக்கிற ஆளுங்களே போட்டி போடுவாங்க. ஆமாம், ஏற்கனவே நான் எம்எல்ஏ இருக்கும்போது 1989 கெஸ்ட் ஹவுஸ் இங்கே தான் தங்குவேன். யாரும் சொன்னார் வேற எதுவும் நடக்குதுன்னாரு. அதெல்லாம் காவல்துறையில் சொல்லி உடனே அதை அண்டர்டேக் பண்ணி அது போன்ற தவறான செயல்களுக்கு இடம்பெறுவதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. அது யாராக இருந்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் என்றே நினைத்து நான் சொல்லிட்டு கோயிலில் வந்து என்ன செய்யணும், அது செய்கிற வேலையாது அதெல்லாம் பூரா கம்ப்ளீட்டாக நைட்டில் பீட்டு போட சொல்கிறேன். போட்டேன் டிஎஸ்பி சொல்லி ஆள் போட்டு அதெல்லாம் எடுத்தா பூரா கவர்மெண்ட்டை யாரும் இரவு நடமாட்டமே இல்லாத அளவுக்கு போட்டோம். தப்பு இல்லை. எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த இடம், எவ்வளோ பெரிய சக்தி கொண்ட இடம். இது மட்டும் இல்லை, இந்த இதை வந்து ஆன்லைனில் நம்ம சொல்லணும். ஏன்னா உலக நாட்டில் இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு செய்வதற்கு தயாராக இருக்கிறாங்க.
அது ஆன்லைன்ல நம்ம இந்த செய்தியை கொண்டு போகணும். இது மாதிரி இது நடக்குது, உதவி செய்யறவங்க வாங்கன்னு சொன்னீங்கன்னா அவர்களும் அங்கிருந்து வந்து கோடிக்கணக்கான தொகையை கொண்டாந்து ஆன்லைன்லேயே கொடுத்து செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதையும் நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதை விட நம்ம உளம், அதாவது மனதோட முருகதாஸ் அவர்கள் கேட்ட உடனேயே அந்த இடத்தை கொடுத்திருக்காரு. அவருக்கு நான் மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அப்படிப்பட்ட மனசெல்லாம் பெரிய விஷயம். இங்க 10 கோடி சொன்னாங்க, 10 கோடி இல்லை 20 கோடி கூட வசூல் ஆகும். நீங்க கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை. அருள்மிகு குழந்தைய பிறகு நீங்க ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதில்லை. அந்த வரக்கூடிய பணத்தை தவறு இல்லாம முறையாக பயன்படுத்தி இது வந்து கடலூர் மாவட்டத்திலே ஒரு மிகப்பெரிய ஸ்தலமாக உருவாக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய அனைவருக்கும் இருக்கிறது என்பதை நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நான் வந்து சொன்னார், அண்ணன் பேசும்போது ராஜசேகரன் சொன்னார், கணேசன் அந்த பிள்ளையார் எப்படியோ உட்காந்துட்டே தான் உட்காந்துருப்பாரு, அது எங்கேயும் போக மாட்டாரு. ஏன்னா அவருக்கு அங்கே உட்காந்த இடத்துல தவறாத ஒரு பிள்ளையார். இந்த பிள்ளையார் வந்து பணிவான பிள்ளையாரா இருக்கு. நாம் வந்து ஆதிக்கம் செலுத்தவோ அதிகாரம் செலுத்தவோ நாட்டாம பிள்ளையார். நாம் மற்றவர்களுக்கு அண்ணன் அகசந்துக்கு, அண்ணன் எம்எல்ஏக்கு, தம்பி கலைஞர்களுக்கு, இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் என்றும் பணி உள்ளவனாக உங்களுக்கு இருப்பேன் என்பதை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இறைவனுக்கு செய்ய வேண்டிய பணிகளை நாம் பணிவோடு செய்யணும். முதல் கட்டமாக பிள்ளையார் காலத்தினால 1,11,111 ரூபாயை என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நான் முதல்ல தரவேன். ஏன்னா முதல்ல பிள்ளையார் சொல்லி போடுறதுக்காக அதை கொடுத்துட்றேன். அதை வந்து என்ன சார், வாங்க சார், ஜெயசி சார். இது வந்து இந்த பணிகள் தொடர்ந்து மிக சிறப்பாக நடைபெற வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கும் துணை முதலமைச்சருடைய கவனத்திற்கும் எடுத்து இந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு நான் இறைவனுக்கு என்னுடைய பணியை சிறப்பாக செய்வேன் என்று உறுதியளித்து எல்லோரும் முழுமையான ஒத்துழைப்பு அளித்து கும்பாபிஷேகம் வரையிலும் சிறப்பாக நடத்துவதற்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடம் அந்த பக்கம் இன்னும் தள்ளுங்க தள்ளுங்க மேடம். அவர் அருள நான் மேடம் அந்த பக்கம் திரும்புங்க மேடம். சாமி அந்த பக்கம் வருமா? சாமி சரோஜா பாலகிருஷ்ணன் அவர்கள் ரூபாய் 2 லட்சம் ரூபாயை அவர்கள் இந்த குழந்தை கொடுத்திருக்காங்க. முதல்ல 1 லட்சம், அப்புறம் 2 லட்சம், அப்புறம் அடுத்தது 5 பதி, இப்பொழுது 1,03,000 இப்பொழுது அளிக்கிறார். அமைச்சர் கரங்களால் கொடுக்கப்பட வேண்டும் என்று